செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே. அத்தியாயம் 16. கிளம்பிட்டியா தம்பி? கேட்டுக்கொண்டே அறைக்குள் பரபரப்பாக வந்த அன்னையை அமைதியாக பார்த்தான் கட்டிலில் அமர்ந்திருந்த மணிவர்மன். என்ன வர்மா, கிளம்பாம இப்படி உட்கார்ந்திருக்க? முக்கால் ரவுசரும் கையில்லா பனியனுமாக அமர்ந்திருந்த மகனை பார்த்து அதிர்ந்தார் கோகிலா. மா, எதுக்குமா இவ்ளோ அவசரம் என்று கேட்டான் மகன். அவசரப்படாம என்ன பண்ண சொல்ற? இன்னும் 2 வாரம் தான் நீ ஊர்ல இருப்ப. இன்னைக்கு போய் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிட்டோம்னா நல்லதுன்னு பாக்குறேன். உனக்கு பொண்ணு அமைச்சதே லேட்டு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது வர்மா. எதுக்கும் சாக்கு போக்கு சொல்லாம கிளம்புற வழிய பாரு. உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரோம்னு பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டாரு. கிளம்பு கிளம்பு. மகனை துரிதமாக கிளம்ப வைத்தார் கோகிலா. அவன் சம்மதமாக தலையை அசைத்தவுடனே கீர்த்தனாவின் வீட்டில் சம்மதம் தெரிவித்து மறுநாளே பெண் பார்த்து பேசி முடிக்கவும் இதோ கிளம்பி சென்றனர். மணிவர்மனுக்கு எல்லாமே வேகமாக நடந்து கொண்டிருப்பது போல் இருந்தது. அவன் எதை சொன்னாலும் கேட்கும் நிலையில் கோகிலா இல்லை. மகனுக்கு எப்படியாவது திருமணம் முடித்துவிட வேண்டும் என்பது மட்டுமே குறிக்கோளாக இருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் கூடத்தில் வந்து அமர்ந்திருக்க தனக்குத்தானே மெல்லிய ஒப்பனை செய்து தயாராகி கண்ணாடியின் முன் அமர்ந்திருந்தாள் கீர்த்தனா. அவள் மனதில் பூரிப்பும் இருந்தது, கோபமும் இருந்தது. தன்னிடம் இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் வீட்டில் போய் சம்மதம் சொல்லியிருக்கிறானே, அதை தன்னிடமே சொன்னால்தான் என்ன என்ற கோபம் அவளுள் கனன்று கொண்டிருந்த அதே நேரத்தில் எப்படியோ சம்மதம் சொல்லிவிட்டானே என்ற சந்தோஷமும் இருந்தது. அவள் இருவேறு மனநிலையில் இருக்க மீனாவோ பெரும் கடுப்பில் இருந்தாள். தங்கைக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியெல்லாம் அவளிடம் கிஞ்சித்தும் இல்லை. முகத்தை கடுகடுவென வைத்திருந்தாள். முக்கியமாக வீட்டில் யாரும் தன் பேச்சை கேட்கவில்லை என்ற கடுப்புதான் அவளை அதிகமாக ஆக்கிரமித்திருந்தது. இவ்வளவு விரைவாக தங்கையின் விருப்பத்திற்கு தந்தை சம்மதம் சொல்வார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சொல்லப்போனால் அவரின் சம்மதம் கிடைக்காது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் நினைப்பை எல்லாம் போயாக்கி விட்டிருந்தார். தானே தங்கையை ஏற்றிவிட்டு இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டோமோ என்று கூட தோன்றியது. இந்த பெண் பார்க்கும் படலத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று யோசித்தவள் முதலில் தந்தையிடம்தான் பேச சென்றாள். அவள் பேச்சை ஆரம்பித்தவுடனே, உனக்கு நீ விருப்பப்பட்ட மாதிரியே மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப கீர்த்தனாவுக்கும் அவ விருப்பப்பட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேன். இதுல எதுக்கு நீ தேவையில்லாம மூக்கு நுழைக்கிற என்று கேட்க அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அடுத்ததாக மீனா அம்மாவின் முன் சென்று நின்றாள். அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காருமா? அவதான் சின்ன பொண்ணு, காதலிக்கிறேன்னு சொன்னா உடனே கல்யாணத்துக்கு பேசிடுவாரா? அதுவும் யார? அந்த மிலிட்டரிக்காரன. அந்த ஆள கல்யாணம் பண்ணி அவ கஷ்டப்படணுமா? அவளுக்கு எடுத்து சொல்லி வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வழிய பாப்பாரா? அதை விட்டுட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு என்று அன்னையிடம் சென்று எரிச்சலுடன் கேட்டாள். ஏண்டி, இதே கேள்வியை நீ போய் உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டியதுதானே? என்கிட்ட வந்து ஏன் கேக்குற என்று வனிதா கேட்க, நான் கேட்டதா அப்படியே இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திடுவாரா என்ன? நான் என்ன சொல்ல வரேங்கிறத கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு என்றாள். அதான் உனக்கே தெரியுதே, அவர் முடிவெடுத்துட்டா உடும்பு புடிதான். அதுவும் இல்லாம இந்த வீட்ல எல்லாம் என்கிட்ட கேட்டா நடக்குது. உன் வாய்க்கு நீதான் எவனையாவது இழுத்துட்டு வந்து கட்டி வைங்கன்னு கேட்பேன்னு பயந்துகிட்டு இருந்தேன். சின்னவ வாய் பேசினாலும் அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டான்னு நம்புனேன். இப்ப எல்லாம் தலகீழ நடக்குது. நீ நாங்க பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவ ஒருத்தனை விரும்புறேன்னு வந்து நிக்கிறா என்று புலம்பினார். பாருங்க, நான் ஒழுக்கமாதான் இருந்திருக்கேன், அவதான் என்று மீனா ஆரம்பிக்க, அப்படி என்ன என்கிட்ட ஒழுக்கம் இல்லாததை நீ கண்டுட்ட என்று கேட்டபடி அங்கே வந்தாள் கீர்த்தனா. பின்ன உனக்கு நீயே மாப்பிள்ள பாத்துக்கிட்டது ஒழுக்கமான காரியமா என்ன என்று நக்கலாக கேட்டாள் மீனா. அவளை கோபமாக பார்த்த கீர்த்தனா, அம்மா, இவள வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஒன்னும் ஊர் முன்னாடி ஒருத்தரை வர வச்சு அவமானப்படுத்தல. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு டீசென்ட்டா அப்பா கிட்ட எடுத்து சொல்லி பேசி வச்சிருக்கேன். அப்பாவும் மனப்பூர்வமா தான் சம்மதிச்சிருக்காரு. உன்ன மாதிரி ஓடி போயிருவேன் அப்பாவை மிரட்டி காரியம் சாதிச்சுக்கல என்றாள் கீர்த்தனா. சே, 2 பேரும் வாய முடுங்கடி, கொலாயடி சண்டை மாதிரி எந்த நேரமும் கத்திக்கிட்டே கிடக்கீங்க என்று வனிதா கத்த, இப்ப முடிவா என்னதாமா சொல்றீங்க? அப்ப அந்த ஆள் தான் இந்த வீட்டுக்கு 2வது மாப்பிள்ளையா வருவாரா என்று கோபமாக கேட்டாள் மீனா. அதான் அப்பா பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டார்ல, எதுவும் மாறாது. உன் மூலமா விட்டு போன சம்பந்தத்தை இவ மூலமா நிறைவேற்றணும்னு நினைச்சிட்டாரு. இனி அதுல இருந்து மாற மாட்டாரு என்றார் வனிதா. கீர்த்தனா தமக்கையை வெற்றி பார்வை பார்க்க அவளை கடுப்புடன் பார்த்துவிட்டு விலகி சென்றிருந்தாள் மீனா. இப்போது மணிவர்மன் குடும்பத்துடன் வந்து அமர்ந்திருக்க பெண் பார்க்கும் படலமாக கீர்த்தனா கூடத்திற்கு வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு வணக்கம் வைத்தாள். இப்படி வந்து பக்கத்துல உட்காருமா.
கோகிலா தன் அருகே அழைக்க அவரை நோக்கி செல்லும் போதே ஓரப்பார்வையாக மணிவர்மனை பார்த்தாள். அவனோ இவளை பார்க்காமல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தான். அவள் மனம் சினுங்கியது. ஆனாலும் முகம் மாறாமல் காத்துக்கொண்டு கோகிலா அருகில் சென்று அமர்ந்தாள். கதிர்வேலனுக்கு தகவல் தெரிவித்திருந்ததால் அவன் அன்று காலையிலேயே வந்திருக்க அவன் மகேஸ்வரனுடன் பேசிக் கொண்டிருந்தான். திருமலை உலகநாதனுடன் பேசிக் கொண்டிருக்க மீனா தன் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு ஓரமாக அமர்ந்திருந்தாள். வனிதா வந்தவர்களுக்கு குடிக்க எடுத்து வந்தார். எழுந்து வந்த அன்னையிடம் வாங்கி வந்தவர்களுக்கு கொடுத்தாள் கீர்த்தனா. மணிவர்மனுக்கு கொடுத்தபோது இப்போதாவது தன்னை பார்ப்பானா என்று ஆவலுடன் அவள் காத்திருக்க, அவனோ அவளை நிமிர்ந்து பார்க்காமல் காஃபியை எடுத்துக்கொள்ள, ஏன் மிலிட்ரிக்கு அவ்ளோ கிராக்கியா என்ன? என் முகத்தை பார்க்க மாட்டாரோ என்று கடுப்புடன் நினைத்தபடி விலகி நகர்ந்தாள். அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் மீனா. அவன் தன் தங்கையை நிமிர்ந்து பார்க்காததும் அவள் முகம் சுருங்கியதையும் யோசனையுடன் பார்த்தாள். எங்க பையனுக்கு உங்க வீட்டுலதான் பொண்ணு எடுக்கணும்னு எழுதியிருக்கு போல இருக்கு என்று பேச்சை ஆரம்பித்தார் உலகநாதன். தலையை அசைத்து சிரித்த திருமலை, மாப்பிள்ளைக்குன்னு எத்தனை நாள் லீவ் இருக்கு? கல்யாணத்தை பத்தி என்ன முடிவெடுத்திருக்கீங்க என கேட்டார். இன்னும் 2 வாரம் தான் ஊர்ல இருப்பான். அதுக்குள்ள கல்யாணம் எல்லாம் வைக்க முடியாதே. இப்ப நம்ம பேசி முடிச்சு சின்னதா நிச்சயம் போல வச்சுட்டு அப்புறம் அடுத்த லீவ்ல வரும்போது கல்யாணத்தை வச்சுக்கலாமா என்று கேட்டார் உலகநாதன். அப்படியே வச்சுக்கலாம். திருமலையும் சொல்ல, அப்பா ஒரு நிமிஷம் என்று இடையிட்டாள் மீனா. அதுவரை அவளை கண்டு கொள்ளாமல் இருந்த அனைவரும் அவளின் புறம் திரும்பினர். நம்ம கீர்த்தனாவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, சரி, அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு நம்ம கீர்த்தனாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கோங்க என்று நயமாக சொன்னாள். இவ உரண்டு இழுக்க முடிவு பண்ணிட்டா போல. பல்லை கடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் கீர்த்தனா. மாப்பிள்ளை வீட்டாரை சங்கடமாக பார்த்த திருமலை, என்ன பேசுற நீ? நேத்தே 2 பேரும் தனியா பேசிக்கிட்டாங்க தானே, பிடிக்காமலா இவ்வளவு தூரம் வந்திருக்க போறாரு என்று மகளை கண்டித்தார். அவ்வளவு நேரம் திரும்பாத மணிவர்மனின் பார்வை இப்போதுதான் கீர்த்தனாவின் பக்கம் திரும்பியது. லேசாக தலையை குனிந்து கை வளையல்களுக்குள் 2 விரல்களை விட்டு அதை இறுக பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். திருமலையின் அந்த கேள்வியே அவன் திருமண பேச்சை நிறுத்தப் போவதாக சொன்னதை அவள் தன் தந்தையிடம் சொல்லவில்லை என்பதை புரிய வைத்தது. தான் அவனை பிடித்திருக்கிறது என்று சொன்ன நிலையில் அவன் இந்த பேச்சை நிறுத்த சொல்கிறான் என்பதை எப்படி தன் தந்தையிடம் சொல்வதென்று அவள் தயங்கிக் கொண்டிருந்த நேரத்திலேயே அவனின் வீட்டிலிருந்து பெண் பார்க்க வர சம்மதித்து விட்டதால் அவளுக்கு தந்தையிடம் சொல்லும் நிலை வரவில்லை. பிடிச்சு வந்தவரா கீர்த்தனாவை ஒரு முறை கூட நிமிந்தே பார்க்காம இருந்தாரு? இடக்காக கேட்டாள் மீனா. என்ன தம்பி இது என்பது போல கோகிலா மகனை பார்க்க இந்த பேச்சுவார்த்தை அவனின் முகத்தில் இறுக்கத்தை வர வைத்தது. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்களுக்கும் வெக்கம்லாம் வரும் மீனா. என்ன சகல சரிதானே? கேலியாக கேட்டு அந்த சூழ்நிலையை இலகுவாக்கினான் கதிர்வேலன். அவனை பார்த்து மணிவர்மன் லேசாக புன்னகையை மட்டும் பதிலாக கொடுக்க, அப்புறம் என்ன, மாப்பிளையே சிரிச்சிட்டாரு, மேற்கொண்டு பேச்ச ஆரம்பிங்க மாமா என்றான் கதிர்வேலன். ஏதாவது பேசி குழப்பி விடலான்னு பார்த்தா என் புருஷன் வேற என்று தனக்குள் முணுகிக் கொண்டு தலையை திருப்பிக் கொண்டாள் மீனா. மீனாவின் பேச்சை முன்பே அனுபவித்தவர்கள்தான் என்பதால் அதற்கு மேல் மணிவர்மனின் குடும்பத்தார் அவளை பொருட்படுத்தவில்லை. ஆனாலும் கோகிலாவின் மனதில் அந்த நேரம் ஒரு நெருடல் உருவாகி இருக்க அவர் முகம் யோசனையை சுமந்தது. நிச்சயம் எப்போது என்ன தேதியில் வைக்கலாம் என்று மூத்த ஆண்கள் பேச ஆரம்பிக்க, ஏங்க ஒரு நிமிஷம் என்று கணவரிடம் முணுமுணுத்தார் கோகிலா. என்னம்மா? உலகநாதன் கோகிலாவின் பக்கம் குனிந்து அவர் சொன்னதை கேட்டு மனிதர் மனைவியை திகைப்பாக பார்த்தார். என்ன பேசுற நீ? அதெல்லாம் எப்படி சரி வரும் என்று கடிந்து கொண்டார். கோகிலா கணவரை கெஞ்சலாக பார்க்க அவர்களின் மகன்களும் மருமகளும் மட்டுமல்லாமல் பெண் வீட்டாரும் என்னவோ என்று பார்த்தனர். என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை செய்றேன். வரதட்சணை பற்றியோ என்று நினைத்த திருமலை கேட்க அவரை சங்கடமாக பார்த்த உலகநாதன், அதெல்லாம் இல்ல திருமலை, இது வேற என்றார். வேறென்ன? அவர் புரியாமல் கேட்க, என்னோட வீட்டம்மா நிச்சயம் வைக்கிற தேதியில கல்யாணம் வைக்க சொல்றா என்றார். மணிவர்மன் அதிர்ந்த அன்னையை பார்த்தான். அவர் ஏன் மகன் பக்கம் திரும்ப போகிறார்? அவர் அவனின் புறமே திரும்பவில்லை. இது கூட நல்லா இருக்கே என்பது போல சுவாரஸ்யமாக கீர்த்தனா பார்த்து கொண்டிருந்தாள். இந்த அக்கா என்ன சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்தலான்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சந்தர்ப்பமே கொடுக்காம சீக்கிரமா கல்யாணம் நடந்துட்டா நல்லது தானே என்று நினைக்க ஆரம்பித்தாள். திருமலை சட்டென்று என்ன சொல்வதென்று புரியாமல் அமர்ந்திருந்தார். மா, இன்னும் விளையாடுறீங்களா? நான் இன்னும் 2 வாரம் தான் ஊர்ல இருப்பேன்னு மறந்து போயிருச்சா? அதுக்குள்ள எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அன்னை தன் புறம் திரும்பவில்லை என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உறக்கவே அன்னையிடம் கேட்டு வைத்தான் மணிவர்மன். முயற்சி பண்ணா முடியும் தம்பி. மண்டபம் பிடிக்கணும்னா தான் அலைய வேண்டியது இருக்கும். நாம நம்ம ஊர் கோவில்ல கல்யாணத்தை வச்சுப்போம். இந்த காலத்துல சொந்த பந்தத்துக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பி வச்சு அழைப்பு வைக்கிறாங்க. நாமும் அப்படி அனுப்பி வச்சுட்டு போன்ல பேசி வர சொல்லுவோம். பொண்ணுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா எடுத்து செஞ்சிடலாம். பொண்ணு வீட்டு பக்கம் மூத்த மாப்பிள்ள இருக்காரு, அவர் பார்க்க மாட்டாரா என்ன என்று கதிர்வேலனை பார்த்து வைக்க
அவன் என்ன சொல்வதென்று அறியாமல் எல்லா பக்கமும் தலையை உருட்டி வைத்தான். அன்னையின் திட்டத்தில் அயர்ந்து போனான் மகன். நிச்சயத்துக்கு செய்ய போற அதே வேலைதானே, அது எதுக்கு ரெண்டா செய்யணும்? நீயும் அடுத்த லீவு கிடைச்சு எப்ப வருவியோ அது வரைக்கும் எதுக்கு காத்திருக்கணும் என்று கோகிலா கேட்க, அன்னை ஒரு முடிவுடன் இருக்கிறார் என்று நினைத்து தலையை குலுக்கிக் கொண்டான் அவன். அதற்கு மேல் எல்லோர் முன்பும் எப்படி வாக்குவாதம் செய்வது என்ற தயக்கத்துடன் அவன் அமைதியாக, நீங்க என்னங்க சொல்றீங்க? கணவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் கோகிலா. இனி மனைவியை நிறுத்த முடியாது என்று உலகநாதனுக்கு தெரிந்து போனது. நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு, சம்மந்திதான் சொல்லணும், அவங்களுக்கு சம்மதம்னா செஞ்சிடுவோம் என்றவர் திருமலையை பார்த்தார். திருமலையால் சட்டென்று முடிவெடுக்க முடியவில்லை. அவர் யோசனையுடன் மனைவியை பார்த்தார். வனிதாவும் கணவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். நாங்க பேசிட்டு சொல்லட்டுமா? திருமலை கேட்க உலகநாதன் சம்மதித்தார். மாப்ள, நீங்களும் கொஞ்சம் வாங்க என்று கதிரையும் அழைத்துக் கொண்டு சென்றார். பின்னாலேயே மீனாவும் சென்றாள். கீர்த்தனா போவதா வேண்டாமா என்பது போல பார்த்து கொண்டிருந்தாள். நீயும் போகணும்னா போயிட்டு வாமா. கோகிலா சொன்னதும் வேகமாக எழுந்தவளின் கையை பற்றியவர், கல்யாணத்தை சீக்கிரம் வைக்கிறதுல உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே என்று கேட்டார். அவரை பார்த்து மலர்ந்து சிரித்தவள் மணிவர்மனை ஓரப்பார்வையாக பார்த்து கொண்டே, இல்லத்த என்றாள். கோகிலாவின் முகமும் மலர்ந்து போக மணிவர்மனின் முகம்தான் கடுகடுவென ஆனது. அவள் உள்ளே சென்றதும், இதெல்லாம் சரியில்லம்மா, எதுக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க? அடுத்த முறை நான் வரும்போது கல்யாணம் வச்சா போதாதா என்று சத்தம் அதிகம் எழுப்பாமல் கேட்டான். உனக்கு இப்பதான் இளம திரும்புதா? இப்பவே 32 வயசு ஆயிடுச்சுடாம அவனே. அடுத்து நீ வரும்போது 33 ஆயிடும். அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்து அப்புறம் அது உன தாத்தான தான் கூப்பிடும் என்று கேலியாக சொல்லி முடித்தார். அவன் அன்னையை முறைக்க, டே தம்பி, நீ ஊருக்கு கிளம்பும் போது சம்சாரியாத்தான் கிளம்பணும்னு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. இனி நீ அவங்க முடிவை மாத்த முடியாது. இவ்ளோ சீக்கிரம் உன் கல்யாணம் வருதுன்னு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு முறைச்சிக்கிட்டு இருக்க என்ற அண்ணனையும் சூடாக பார்த்தான் மணிவர்மன். இந்துமா, உனக்கு கல்யாணத்துக்கு கட்ட என்ன கலர் புடவடா வேணும்? வேகமாக திரும்பி மனைவியிடம் பேச ஆரம்பித்தான் மகேஸ்வரன். பெண் பக்குவம் இல்லாதவள் என்பதே அவனுக்கு தயக்கத்தை கொடுத்திருந்த நிலையில் இவ்வளவு விரைவாக திருமணமா என்பதில் இன்னும் மலைப்பாகத்தான் உணர்ந்தான் மணிவர்மன். உள்ளேயோ, இப்ப என்ன பண்ணலாம் வனிதா, நீ என்ன நினைக்கிற என்று மனைவியிடம் கேட்டார் திருமலை. என்றுமில்லாமல் கணவர் கருத்து கேட்க திடீரென என்ன சொல்வார் அவர்? எனக்கு ஒன்னும் புரியலங்க, இவ்வளோ சீக்கிரமா எப்படி என்று திணறலுடன் சொன்னார். நீ ஏதாவது சொல்லுவனு பார்த்தா என்று முனகியவர் இப்போது மருமகன் பக்கம் திரும்பினார். நீங்க என்ன சொல்றீங்க மாப்ள? சின்ன மாப்ள ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நிச்சயம் மட்டும் வைக்க சொல்லலான்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க கல்யாணமே வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை நடத்த முடியுமா என்று கேட்டார் திருமலை. அவங்க சூழ்நிலையும் சொல்லிட்டாங்களே மாமா. மாப்பிள்ள மிலிட்டரியில இருக்கும்போது நாம நினைச்ச நேரம் லீவ் கிடைச்சு வந்து கல்யாணம் வைக்க எவ்வளோ நாள் ஆகுமோன்னு யோசிக்கிறாங்க. கையில கல்யாண செலவுக்கு காசு இருந்தா உடனே செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்ல என்றான் கதிர்வேலன். பணத்துக்கு பிரச்சனை இல்ல மாப்ள, சின்னவளுக்கு சேர்த்து வச்சது இருக்கு. அப்ப செய்யலாம் மாமா. பொண்ணுங்க நகை துணி எல்லாம் வாங்க போயிட்டு வரட்டும், நம்ம கல்யாண வேலைய பாக்கலாம் என்றான் கதிர்வேலன். என்னங்க விளையாடுறீங்களா? நான் கைப்புலைய வச்சிட்டு இருக்கேன். எனக்கு அம்மா இல்லாம வேலை ஒன்னும் ஓடாது. அவங்க என் கூட இருந்தா நகை துணி எல்லாம் கீர்த்தனை மட்டும் போய் தனியாவா வாங்குவா? அப்படின்னு இப்பவே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவசரம்? அவங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்கவே இல்லைன்னு கிடைச்ச இவ்வளவு விடக்கூடாதுன்னு பறக்கா வெட்டி போல பறக்குறாங்க. அவங்களுக்காக நாமளும் பறக்க முடியுமா என்ன? குடும்பமா அது? இதான் சக்குன்னு வந்து உட்கார்ந்துகிட்டு இப்பவே கல்யாணம் வைங்கன்னு சொல்லி உயிரை வாங்குதுங்க என்று மீனா பேசிக்கொண்டே போனாள். வாய் முடுக்கா, என்ன பேசுற? பறக்கா வட்டி அது இதுன்னு. என் கல்யாண வேலையை நானே பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் அதுக்காக மெனக்கிட வேண்டாம். அவங்கள மரியாதை இல்லாம பேசினா அவ்வளவுதான் என்று எச்சரித்தாள் கீர்த்தனா. உனக்கு காதல் மயக்கம் கண்ண மறைக்குதுடி. நீ இப்படித்தான் பேசுவ. அப்படி அந்த மிலிட்டரிக்காரங்கிட்ட என்ன இருக்கு? மூஞ்சி கூட பாக்க சைக்கல. மூஞ்செல்லாம் தழும்பு. இன்னும் அந்த உடம்புல எத்தனை தழும்பு இருக்கோ. அவனுக்காக ரொம்பதான் ஆடாதடி என்று எகத்தாளமாக சொன்னவளை, மீனா என்று அதட்டினான் கதிர்வேலன். வார்த்தையில வரமுறை இல்லாம என்ன பேச்சுது? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவர் பத்தி இப்படிதான் பேசுவியா? அப்ப என்ன பத்தியும் நான் இல்லாதப்ப இப்படிதான் பேசிட்டு திரியிறியோ என்று கோபமாக கேட்டான். அவன் பேச ஆரம்பிக்கவும் மற்றவர்கள் தலையிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர். இவள் வாய் அடங்கவே அடங்காதா என்பது போல்தான் மற்றவர்கள் எண்ணம். என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்களும் அந்த ஆளு ஒன்னா? மீனா கேட்க, முதல்ல மரியாதையா பேசி பழகு என்று எரிச்சல் பட்டவன், நீங்க உங்களுக்கு சம்மதம்னு சொல்லிடுங்க மாமா. இந்த வீட்டு மூத்த மாப்பிளையா இருந்து கீர்த்தனா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு என்றான். தேங்க்ஸ் மாப்ள என்றவர் மூத்த மகளை முறைத்துவிட்டு மனைவியுடன் வெளியே செல்ல, கீர்த்தனா அக்காவை முறைத்துக் கொண்டு அங்கேயே நின்றாள். நீயும் போ கீர்த்தனா, நீ இவ பேசுறதுக்கெல்லாம் கவலைப்படாத. உன் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும் என்று அவளையும் அனுப்பி வைத்துவிட்டு மனைவியின் புறம் திரும்பினான். மீனாவும் வெளியே செல்ல போக அவள் கையை பிடித்து நிறுத்தியவன், நானும் அப்போ இருந்து பாத்துட்டு இருக்கேன். உன் தங்க கல்யாணத்துல இடைஞ்சல் படுறது போலயே பேசிட்டு இருக்க.
உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க என்றவளை கூர்ந்து பார்த்து கேட்டான். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? வேற எப்படி கேட்கணும்? உன்னால நிராகரிக்கப்பட்டவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்கணுமா என்று நிதானமாக கேட்க, என்னங்க? அதிர்ந்து கணவனை பார்த்தாள். எனக்கெல்லாம் தெரியும். உன் நிச்சயத்தை நீ நிறுத்தினது மட்டும் இல்ல, அந்த மாப்பிள்ளையே இப்போ வெளியே உட்கார்ந்துருக்கிறவர் தான்னு எனக்கு தெரியும் என்று அழுத்தி சொன்னவன், இன்னொரு முறை கல்யாணத்தை நிறுத்த நினைச்சா முன்னாடி வேண்டான்னு சொன்னவனே இப்ப வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்ட போலன்னு தான் நான் நினைப்பேன். எப்படி வசதி என்றவன் கேட்க, ச்சே, என்னங்க இப்படி கேக்குறீங்க? வேற எப்படி கேட்க சொல்ற? அவரை கல்யாணம் பண்ணிக்க உன் தங்கையே தயாரா இருக்கிறப்போ நீ எதுக்கு தடை சொல்லணும்னு எனக்கு இந்த மாதிரி டவுட் வருமா வராதா என்று கேட்டவனை பார்த்து பதறி போனாள். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அசிங்கமா பேசாதீங்க என்றாள். எது, நான் பேசுறது அசிங்கமா இருக்கா? அப்ப நீ பேசுறது? சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம நீ அவகிட்ட எப்படிலாம் பேசுற? அதை விட நான் பேசுறது அசிங்கம் இல்ல. உன்னை விட என்னாலையும் பேச முடியும்னு காட்டியிருக்கேன். இதுக்கு மேல வேற எதையும் காட்ட வச்சிராத என்று எச்சரித்து விட்டு வெளியே போனான். முகம் வெளிரி போய் நின்றிருந்தாள் மீனா.